ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸில் அட்லீஸ்ட் இது வந்து வெளியே யூட்ரஸ்க்கு வெளியே இருக்கிறதுனால அந்த இடத்துல அது ப்ளீட் ஆகி சம்டைம்ஸ் அது கலெக்ட் ஆச்சுன்னா சாக்லேட் சிஸ்ட் இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் ஓவரியில் எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடினோமயோசிஸில் என்ன ஆகும்னா யூட்ரஸோட மசில்ஸ்லேயே அது வந்து ப்ளீடாக இருக்கிறதுனால அது உள்ளேயே ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இட் வில் காஸ் சிவியர் பெயின். ஸோ பீரியட்ஸ் அப்போ ரொம்ப காமனாக எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும், கண்ட்ராக்ஷன்ஸ் கிராம்ப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். யூஸ்வலாக இந்த அடினோமயோசிஸுங்கிறது வந்து ஆக்சுவல் டயக்னோசிஸ் வந்து நம்ம யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஸ்கேன்லேயே இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு வெஜைனல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போதே ஒரு பல்கி ஆர் என்லார்ஜ் சைஸ் யூட்ரஸ் ஒரு 40 to 50-year-old விமனுக்கு இருக்குது அப்படின்னாலே அடினோமயோசிஸ்னு நம்ம ஒரு எம்பரிக்கலாக ஒரு டயக்னோஸ் பண்ணிப்போம்.